கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Genesis 6:8. But Noah found favor in the eyes of the Lord என்று வாசிக்கிறோம். கடந்த 7 வசனங்களிலே மனிதர்களுடைய நிலை என்ன என்பதை விவரிக்கிறதை கவனிக்கிறோம். தேவன் அது நிமித்தமாக எடுத்த தீர்மானம் என்ன என்கிறதை பார்க்கிறோம். ஆதாமின் மூலம் கற்றுப்போன மனுக்குலம் தெரிந்தும் திருந்துகிற எண்ணம் இல்லாமல் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாகவே காணப்பட்டனர். இதுவரை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனின் 2 காரியங்களை பற்றி நாம் கவனிக்க முடிகிறது. ஒன்று அவருடைய நியாய தீர்ப்பு, மற்றொன்று அவருடைய கிருபை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினது அவருடைய நியாய தீர்ப்பு. ஆனால் அவர்களுக்கு தோல் உடையை உடுத்திவித்து அவர்களை காத்தது அவருடைய கிருபை. இங்கேயும் அவர் மனுக்குலத்தை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்த பொழுது ஒரு மனிதனுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் நிமித்தமாக இந்த முழு உலகத்தையும் அவர் காக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா தன் மனசாட்சியின்படி நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.